ஸ்மிதே ரமணிஜய நமக ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகே நமக. நீலாதுங்கஸ்தனகிரிதடி சொத்துமப்தோக்திய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சத சித்த சித்தமந்தியாபயந்தி சோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜினி கலிதம் யாபலாது கிருத்திய பும்தே கோதா தஸ்யை நம இதமிதம் பூவையேவாது பூயகா. அன்னவையர் புதுவையாண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்ன விதியென்ன இம்மாற்றம் நான் கடவா வண்ணமே நல்கு. நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது உங்கள் கையில் அதிர்ஷ்ட குறி இருக்கிறதா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நம் கையில் மேடுகள் என்று சொல்வது ஜாதகத்தில் நவகிரகங்களின் அமைப்புகளைப் போல அதை ஒத்தே வரும். முக்கியமாக இருதய ரேகை, புத்தி ரேகை, ஆயுள் ரேகை பெரும்பாலும் எல்லோருக்கும் இருக்கும். ஆம்பிஷன் ரேகை 60% தினருக்கு மட்டும் ஆம்பிஷன் ரேகை இருக்கும். இவைகளை தவிர மற்ற சில முக்கியமான சிறப்பு ரேகைகள், முக்கிய ரேகைகள் எல்லோருக்கும் இருக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது. முக்கியமான ரேகைகள், சில சிறப்பு குறியீடுகள் ஆயிரக்கணக்கில் ஒவ்வொருவர் கையிலும் ஒவ்வொரு விதமாக தென்படும். அவை அமையப்பெற்ற இடங்களை கொண்டு பலன்கள் சிறிது மாறுபடும். இதில் ஒரு சில முக்கிய குறியீடுகள் உங்களுக்கோ மற்றவர்களுக்கோ அமையப்பெற்றவர்கள் அதிர்ஷ்டசாலிதான். இதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இதற்கான சிறப்பு லென்ஸ் மூலம் பார்த்தா தான் கொஞ்சம் தெளிவாக தெரியும். ஆயிரக்கணக்கான ரேகைகள் ஆயிரக்கணக்கான குறியீடுகள் இருந்தாலும் அதில் 1 2 நம்ம கையில் இருந்தால் கூட நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இது எல்லாம் இருக்கணும், எல்லாருக்கும் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இதில் ஏதாவது 1 2 இருந்தால் கூட அவங்களுக்கு இறைவனோட அருட்கடாட்சம் இருப்பதாகவும், இல்லைன்னா அவங்க உழைத்து முன்னேறணும் அப்படின்னு நம்ம பொருள் கொள்ளணும். சிலருக்கு இந்த சிறப்பு ரேகைகள் இருக்கும், ஆனால் பெருசாக பலன் அளிக்காது. அப்படின்னாக்க அவங்க முற்பிறவியில் செய்த கர்மா, நெகட்டிவ் கர்மா அவங்களுக்கு இருக்குது, அதனால் இது பலன் கொடுக்கலை அப்படிங்கிற அளவில் அதை புரிஞ்சுக்கணும். இந்த குறியீடுகள் இருந்தால் மிகச்சரியாக, அதாவது இந்த குறியீடுகள் அப்படியே நம்ம படம் வரைகிற மாதிரி மிகச்சரியாக அமையாது. ஏறத்தாழ அதனுடைய வடிவம் பெற்றிருக்கும். அந்த அளவில் நம்ம புரிஞ்சுக்கணும். பொதுவாக ஒருவருடைய கையில் மீன் போன்ற அமைப்பு, மீன் போன்ற குறியீடு காணப்பட்டால் அவங்க எதிலும் வெற்றி, தைரியம், சொகுசான வாழ்க்கை கிடைக்கும். அவங்களுக்கு லைஃப் பார்ட்னர் மூலமாக ரொம்ப நல்ல செல்வம், செல்வாக்கு, சுகங்கள், பணவரவு எல்லாமே கிடைக்கும். இது ஒரு மீன் குறியீடு ஒரு நல்ல ரொம்ப லக்ஸரியான லைஃப்பையும் தைரியத்தையும் வெற்றிகளையும் கொடுக்கும். அதே போல் சதுர குறியீடு ஒருவர் கைகளில் இருந்ததுன்னா அவங்க தொழிலில் லாபம் அடையலாம், வியாபார வெற்றி கிடைக்கும், பணப்பெருக்கம் ஏற்படும். இது ஆண்களுக்கு இருந்தால் ரொம்ப சிறப்பு. பெண்களுக்கு இருந்தால் அந்த சதுரக்குறி இருக்க பெண்கள் பேரில் தொழில் பண்ணால் அவங்களுக்கு நல்ல வியாபார வெற்றி, தொழில் லாபம், பணப்பெருக்கம்லாம் ஏற்படும். அதே போல் சூலக்குறி, இது ஒரு அருள் ரேகை. இவங்க அரசரை போல் வாழலாம், எதிர்காலம் நல்லபடி அமையும். இவங்க தான் அரசர்னா இந்த காலத்தில் அரசர் யாரும் கிடையாது, நல்ல ஈகை குணம் படைத்தவங்களாக இருப்பாங்க, நல்ல ஒரு ஹெல்பிங் டெண்டன்சியோடு இருப்பாங்க. வாழ்க்கையில் எவ்வளோ சிரமம் வந்தாலும் அதை எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும். இதுதான் இந்த சூலக்குறியோட ஒரு இது. அதுக்கடுத்து சங்கு குறி, சக்கரக்குறி. இது விரலோட நுனிகளில் ஒவ்வொரு அங்குலாஸ்தின்னு சொல்லுவாங்க, விரலோட நுனியில் அமைஞ்சிருக்கும். இது சின்ன குழந்தைங்களுக்கு பார்த்தா நல்லா தெளிவாக தெரியும். 4 வயசுலேருந்து 20 வயசுக்குள்ளே உள்ளவங்களுக்கு குழந்தைங்களுக்கு பார்த்தா நல்லா தெரியும். இந்த சங்கு சக்கர ரேகை அமைந்தால் அந்த குழந்தைங்கள சின்ன குழந்தையிலே நல்ல அவங்கள கரெக்டாக வளர்க்கணும். ஏன்னா இது ரொம்ப ரேரான அமைப்பு. இது லட்சத்தில் ஒருத்தருக்கு தான் இந்த அமைப்புகள் கிடைக்கும். சங்கு சக்கர குறி அமைய பெற்றவங்க பெரிய மகான் போல் ஆயிடுவாங்க. ரொம்ப ஆன்மீக நாட்டம், பெரிய 4 பேர் பார்த்தா கையெடுத்து கும்பிட்றது, சாஸ்திரங்கள், வேதங்கள் எல்லாம் அவங்களுக்கு தெரியாத விஷயமே இருக்காது. எதிர்காலத்தை உணரக்கூடிய ஆற்றல் இருக்கும். இது மகாவிஷ்ணு, மகாலட்சுமியோட ஒரு சிறப்பு அம்சம். இந்த ரேகை அமைய பெற்றவர்கள் கடவுளுக்கு சமமானவர்கள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதே போல் தாமரை போன்ற குறியீடுகள் இது பெண்களுக்கு அமைந்தால் ரொம்ப சிறப்பு. அவங்க மகாலட்சுமி அம்சம் கொண்டவங்க.
செல்வ செழிப்பு ஏற்படும். ஆண்களுக்கு இருந்தாலும் நல்ல செல்வ செழிப்பு, சுகமான வாழ்க்கை கிடைக்கும். அதே போல் குடை போன்ற அமைப்பு, இதுவும் ரொம்ப ரேராக தான் காணப்படும். குடை போன்ற அமைப்பு இருந்தால் அவங்களுக்கு வந்து அரசு வழி லாபம், அரசாங்க பதவி, அரசாங்க அதிகாரியாக இருக்குது, அந்த மாதிரி வந்து ஒரு அமைப்பு ஏற்படும். வட்டம் போன்ற சின்னதாக வட்டம் போன்ற அமைப்பு இருந்தால் அது செல்வம், செல்வாக்கு இந்த மாதிரிலாம் ஏற்படுத்தும். இந்த வட்டமும் குடையும் ஒருத்தருக்கு அமைஞ்சிட்டா அவங்க தான் சக்கரவர்த்தி போல் வாழ்வாங்க. சக்கரவர்த்தி வாழ்க்கை கிட்டும். அரசரை விட சக்கரவர்த்தி வந்து ரொம்ப பல நாடுகளை வந்து தன் கைக்குள்ளே வச்சுக்கக்கூடிய அமைப்பு. இதுவும் ரொம்ப ரேரான அமைப்பு. ஒருவருடைய கையில் குடையும் வட்டமும் அமைஞ்சிருச்சுன்னா அவங்க வந்து சக்கரவர்த்தி ஆகிறது உறுதி. அதே போல் சிலரோட கைகளில் வந்து ஸ்வஸ்திக் குறியீடு இருக்கும். இதுவும் ரொம்ப ரேராக தான் இருக்கும். இவங்க வந்து மிகச்சிறித மனிதர்களாக இருப்பாங்க, ரொம்ப ஒழுக்கமானவங்களாக இருப்பாங்க, ரொம்ப மிக சரியான ஆளாக இருப்பாங்க. சகல செல்வங்களும் அவங்கள தேடி வரும். இந்த ஸ்வஸ்திக் அமைப்பு இருக்கவங்களுக்கு இதுவும் ரொம்ப ரேரான அமைப்பு தான். தீவுக்குறி போன்ற சின்னதாக கைகளில் இருக்கும். இப்படி இருக்கவங்க வந்து எஜுகேஷன், நல்ல நாலெட்ஜு, எஜுகேஷன், ஆராய்ச்சியாளர்களாக இருப்பாங்க, பிஹெச்டி பண்ணுறவங்களாக இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல நாலெட்ஜபிள் பர்சனாக இருப்பாங்க. வலைப்பின்னல் போல் குறியீடு இது வந்து பல பேருக்கு காணப்படும். இந்த வலைப்பின்னல் குறியீடு வந்து இது இருக்கிறது வந்து அவ்வளவு பெரிய நல்ல பலன்களை தராது. அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத ஆராய்ஞ்சு அதை சரி செஞ்சுக்கணும். இது வந்து விபத்து, ஏற்படக்கூடிய சிரமங்கள், பண கஷ்டம் அதையெல்லாம் குறிக்கும். அதே போல் ஸ்டார் போல் சில இடங்களில் இருக்கும். அது மாதிரி இருந்ததுன்னா தனித்திறமை, ஆற்றல், எதிலும் வெற்றி பெறுபவர்களாக இருப்பாங்க. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.